ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இன்ட்ரோ வீடியோ வந்து வீட்டுக்குள்ளே இருந்து தான் எடுக்கிறேன். ஏன்னா வெளியே அங்கே வந்து அண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைட்லேயே எடுக்க முடியாது, ஏன்னா ரோடு சைடு. அதனால் நான் சாப்பிட்டேன். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நேற்று போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில கமெண்ட்டுக்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சில கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணல. மதியம் சமையலை முடிச்சுட்டு ரிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். எனக்கு மட்டும் பிரச்சனை எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியலங்க. பெரிய பிரச்சனை வந்தபடியே இருக்குது. அது என்ன ஏது அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். மாமா வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அந்த பீச்சு போய் பார்த்தோம் இல்லைங்க, தண்ணி கூட ஈவினிங்காக தான் வரும்ன்ட்டு சொன்னாங்கல்ல, அந்த பீச்சுக்கு தான் மாமா வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் மாமா சொல்லியிருக்காங்க ஈவினிங் கண்டிப்பாக தண்ணி இருக்கும், நீ கிளம்பிடு, நான் வந்து உன்னை ஈவினிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஓகே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய டே விலாக், ஒரு மார்னிங் விலாக் தாங்க. சாரிங்க, டே விலாக்குன்ட்டு ஒரு மார்னிங் விலாக்கு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஹரி ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம ஹரிக்கு என்னெல்லாம் டிஃபன் செஞ்சு கொடுத்துருக்கோம், அந்த கேப்பில் காலையில் 5 மணிலேருந்து ஹரி ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் என்னென்ன நடக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? டீ காஃபி குடிச்சிட்டிங்களா? இன்றைக்கி நான் 5:15 எழுந்திரிச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:35 ஆகுது. எங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஹரி காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டான், பசிக்குதுன்னா. நான் ஹரி ஸ்கூல் கிளம்பணுமா, அதனால் வந்து அவனுக்கு சாப்பாடு ஏதாவது செய்யணும். இன்றைக்கி ரொம்ப தலை வலிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வாங்க எங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு பேக் கேமராவில் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாமியார் வந்து காலையிலே பொறிக்க உட்காந்துட்டாங்க. அறிவு பார்த்தீங்களா? ஏன்னா ரொம்ப அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா வெயில் அதிகமாகிடுமா, வெயிலில் உட்காந்து செய்யவே முடியாது. அதனால் காலையிலே கொஞ்சம் செஞ்சால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்ல. அதனால் வந்து மாமியார் ரொம்ப காலையிலே உட்காந்துட்டு இருக்காங்க. 5 மணிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க பொரிக்கிறதுக்கு. முந்தானேத்தே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும். இன்றைக்கி காலையிலே உட்காந்து செய்கிறாங்க. அரிசி நல்லா காஞ்சதுக்கப்புறம். ஹேய் விட்டுடும் சரிங்களா? காலையில் இங்கே கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே வந்து நல்லா ஒரு 5 மணி வாக்கில் கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள் இங்கே வாங்க, இன்றைக்கி நம்ம ஹரிக்கு போய் என்ன வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். முழுக்க வந்து ஹரி வந்து ஸ்கூலுக்கு எப்படி ரெடி ஆகிறான் அப்படின்றத பார்க்கலாம். நான் என்ன அந்த பக்கம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன்னா, ஹரி வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து அவங்க அப்பா நேற்று வந்து பன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காட்டு சாமி. அதை வந்து இங்கே பாருங்கள், நேற்று நைட்டு நான் கொஞ்சம் ஹரி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருந்தோமா. ஹரியை வந்து 5 மணிக்கே ஏமாற்றி ப்ரஷ் பண்ண வச்சுட்டாங்க. என்ன சொன்னேன்னா, ஏம்மா இவ்வளோ காலையிலே ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். இல்லை சாமி, நைட் அம்மா சாப்பிடாம படுத்தல, ரொம்ப பசிக்குது, ப்ரஷ் பண்ணிட்டுனா அந்த இருக்க பண்ணை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனால ஹரி என்ன பண்ணா, என் கூடயே சேர்ந்து அவனுமே ப்ரஷ் பண்ணிட்டான். அதனால் வந்து இப்போ அந்த பண்ணை வந்து அதுக்குள்ளேயே வை, சாப்பிட அப்புறமா வை. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானா ரொம்ப பசிக்குதுன்றாங்க. தண்ணி சாப்பாடு சாப்பிட்றியாடானா, இல்லை எனக்கு தண்ணி சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால் வந்து இப்போ அவனுக்கு அதை வந்து வச்சுட்டேன். இப்போ எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வந்து சப்பாத்தி சாப்பிட்ருவான். அதனால் வந்து இப்போ நம்ம போய் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு என்ன எப்பவும் கொடுக்கறது தான், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி மசாலா பண்ணி கொடுக்கணும். அதை தான் செய்ய போகிறோம். வாங்க போய் செய்யலாம். இங்கே பாருங்கள், அக்கா ஆல்ரெடி அண்ணாவுக்கு அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இருக்க டீயை வந்து மாமாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து சூடு பண்ணி கொடுத்துடலாம். சூடு பண்ணி கொடுத்துட்டு சப்பாத்தி. கௌசல்யா வந்து காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிட்டா. இங்கே ரொம்ப வெயில் இருக்கிறதுனால வந்து பசங்களாம் இவ்வளோ சீக்கிரம் ஸ்கூல் போயிடுறாங்களா என்ன அப்படின்னு ஒன்றுமே தெரியல.
இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அம்மா பொரி செய்யும்போது. இது வந்து அக்கா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெரிய கூடை மாதிரி இருக்குது இல்லைங்க, அந்த பெரிய கூடைக்குள்ளே போட்டு பொரி எல்லாத்தையும் சலிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் இருக்க குட்டி குட்டி மண்ணெல்லாம் கொட்டணும் அப்படின்றதுக்காக அதை வந்து சலிச்சிட்டு இருக்காங்க. அம்மா வந்து காலையிலே எத்தனை மணிக்கு உட்காந்தாங்கன்னு தெரியல. காலையிலே நல்லா பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே வெயில் சுத்தமாக தாங்கவே முடியல. 8, 9 மணிக்கெலாம் ரொம்ப வெயில் அதிகமாகிடுது. அது மட்டும் இல்லாமல் காலையில் 4:30 மணி அந்த மாதிரிக்கெலாம் நல்லாவே விடிஞ்சிடுது இங்கே. அதுக்காக தான் வந்து காலையிலே அம்மா வந்து பொறிக்கிறாங்க. அந்த சவுண்டை மட்டும் நீங்கள் கேளுங்க, எப்படி சலிக்கிறப்போ எப்படி சவுண்டு வருதுன்னு. बटन तो कोई किसान देखिए जा बोली देखो जा இதெல்லாம் எப்போவுமே நான் தாங்க செய்வேன். நான் தான் பறிப்பேனே காயெல்லாம். இன்றைக்கி நான் செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்றதுக்காக அவங்க மிஷினில் உட்காரல. அதனால் வந்து இன்றைக்கி வந்து அக்கா வந்து இதெல்லாம் பறிக்கிறாங்க. சரி பறிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க ஒரு சிலதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதெல்லாம் நானுமே போய் பறித்தேன். அப்படியே நம்மளுடைய பூசணிக்காவும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கணும்ல, அதனால் வந்து காமிச்சிட்டு இருந்தேன். கீழே இருந்ததெல்லாம் ஒன்றையும் வந்து அரி பறித்து கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் மேலே பார்த்துட்டு இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அரி வந்து அவங்க பெரியம்மாக்கிட்ட. மேலேயுமே 1, 2 விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நான் தான் பறித்து கொடுத்தேன். பறித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே உள்ளே போய் பார்க்குறதுக்குள்ளே போட்டு அந்த ஒரு சப்பாத்தி தீஞ்சி போயிடுச்சு. அங்கே உட்காந்து மாமாவும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுமே சொல்லவே இல்லை சப்பாத்தி தீயுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கோவம்னு தெரியல, மாமா கோவத்தில் இருக்கிறாரு என் மேலே, பேசவும் இல்லை அவங்க. என்ன விஷயம்னு தெரியல, இருக்கட்டும் பார்க்கலாம். இவ்வளோ தாங்க இன்றைக்கி கோவக்காய் வந்ததே. வாங்க சப்பாத்தியை போய் செய்யலாம். பாருங்க சப்பாத்தி வந்து இது வந்து இப்போ 2 பேர் சாப்பிட்றதுக்கு அரியும் பாப்பனும் சாப்பிட்றதுக்கு இது வந்து உருளைக்கிழங்கு வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொள்றதுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு செய்யலாம். பாருங்கள் 2மே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அரியுது, இது வந்து பப்பனுது. இப்போ வந்து சப்பாத்தி எடுத்து வச்சிடலாம். சப்பாத்தி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, 2 பேருக்கும் இவனுக்கு 2 சப்பாத்தி, இவனுக்கு 2 சப்பாத்தி யூஸ் பண்ணிடலாம். ବାପଣୁ ବାପଣୁ ଖାଇବା ଆସ। ଖାଇବା ଆସ। ହାତ ଧୋଇକି ଆସିବ। சாப்பிடு. 2 பேருக்கு தண்ணி பாட்டில், டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பப்புனது, இது வந்து தப்புனது, இது வந்து பப்புனது. பார்த்தீங்களா? நடுவில்ங்க இந்த மாதிரி வந்து அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்து லஞ்செல்லாம் கட்டி வச்சுட்டு சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ராதாக்கிட்ட பேசிகிட்டே குடிப்பேன். அதுக்கப்புறமா தான் அரிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு நம்ம ஊரில் பொட்டு வச்சுட்டு போகிற மாதிரி அழகாக பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி விடுவேன். இப்போ பாருங்கள் அவன் லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன், எடுத்து வைப்பான் பாருங்கள். பேகை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தேங்க. இங்கே பாருங்கள், வெளியே உட்காந்து படிக்கிறான்ல இந்த மண் தரையில், அப்போ வந்து பேகை என்ன பண்ணிடுறான், கீழே மண்ணில் வச்சுருந்ததுனால அப்படி மண்ணாக இருக்குது அவனுடைய பேகு.
கிளம்பிட்டான், டிஃபன்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். இதுக்கு மேலே தான் வந்து யூனிஃபார்மெல்லாம் அரி வந்து மாற்றுவானே. யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கிளம்பிட்டாங்க. என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க? நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிங்க பாருங்கள். ஸ்கூலுக்கு ஜிப்போனா கைசா அடிச்சுனா கோன காய்ஜா ரொட்டி ஆலுஜுலோ. ஸ்கூல் கிளம்பிட்டியாரி? ஏன் வாய் அப்படி வச்சுங்கிற? எப்படி தக் பாய். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். கோனு பாப்புனு கோனு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பாய். எப்போவுமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு வேன் வர வரைக்கும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், 2 பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் எப்போ கிளம்புனாலும் இப்படி தான். வேன் வரட்டும் காமிக்கிறேன். என்ன குட்டி பாருங்கள், கோவமாக இருக்குது, கட்டி போட்டாங்க அப்படின்ட்டு. ஜா 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 பாலக்கில போட்டு போ. வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வேறு பாய்.